வீட்டுக்கு வந்ததன் நோக்கம் உங்க அடையாளத்தை மக்களுக்கு பறைசாற்றணும் என்பதற்காக தான். இன்னையோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் போயிருப்பார். எபிசோட் முடியும் போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அண்ட் இந்த பைட் வர டாஸ்க்லாம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். ஸோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, வைல்ட் கார்டு என்ட்ரி தான். ஸோ அது கண்டிப்பாக இந்த வாரம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. ஆல்ரெடி 5 பேர் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் யார் யார் எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு வரல. கண்டிப்பாக வருவாங்க. ஸோ வரும்போது பார்க்க நம்ம சேனல் அப்டேட்லேயே இருங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ அவர் சொன்ன ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த டாஸ்கோட ஸ்டார்டிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு குண்டை தூக்கி கண்டஸ்டன்ஸுக்கு போட்டுருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா குண்டு அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான். பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. உங்களை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடைகள், உங்கள் உபகரணங்கள், உங்களோட செப்பல் முதற்கொண்டு இதெல்லாம் தான் நீங்கள் உங்களை வந்து மக்கள்கிட்ட பழைய சடத்துல நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கிடையாது. அதை தாண்டி உங்கள் கேரக்டர் தான் அவங்க வெளிப்படுத்த போகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு டாஸ்க்கு ரெடி பண்ணுறாரு. ஸோ அந்த டாஸ்க் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உங்கள் எல்லா திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப பெற போகிறோம். ஸோ திரும்ப பெற திங்ஸை நீங்கள் மறுபடியும் திரும்ப பெறணும்னா டாஸ்க் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒன்றுனா படிப்படியாக வின் பண்ணிட்டு வர தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நீங்கள் போராட போகிறீங்க இந்த வைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. நீங்க கொண்டு வந்த உடைகள், உபகரணங்கள், நீங்க போடும் காலணிகள் உட்பட அந்த அடையாளத்தை நீங்க தொலைத்து. ஆக்சுவலாக டாஸ்க் அவங்களுக்கு வச்ச மாதிரி தெரியல, நமக்கு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போடுற மேக்கப் போட்டு தான் ப்ரெசென்ட்டாக காமிச்சு நம்மளை பிக் பாஸ் ஷோவை பார்க்க வைக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் அந்த வின் பண்ணி அந்த ப்ரைஸை மறுபடியும் திரும்பி வாங்கி மேக்கப் போட்டு அவங்ககிட்ட ஃபேஸ்லாம் காட்டுறதுக்குள்ளே நம்ம தான் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் மேக்கப்லாம் பார்த்து சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நமக்கு தண்டனை கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அதை மீண்டும் அடைவதற்காக போராட போறீங்க. ஸோ எல்லா கண்டஸ்டும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரேத்துக்காக வேறு வழி இல்லாமல் மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லாருமே அவங்க திங்ஸை பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேக் பண்ணும்போதே பார்த்தா தெரியுது சாப்பாடுலாம் கூட இருந்துருவாங்க போல இருக்குது. பட் பேக் பண்ணுற அந்த மேக்கப் திங்ஸ் அது இதுன்னு இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிற மொத்த திங்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா வின் பண்ண தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் பெரிய டாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த டாஸ்க் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே எல்லாத்தையும் தெரியும் டாஸ்க்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஒரு கஷ்டமான டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ப்ரோமோவும் உடனே கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துட்டே இருக்கேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி விட்டுருக்காங்க.